हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் நாம் ஸ்ரீ ரகுநாத் தாஸ் சைத்தன்ய மகாபிரபுவனுடைய சிஷ்யர்களில் இவரும் ஒருத்தர். இந்த ரகுநாத் தாஸ் பிரபுவை பற்றி ஷட்கோஸ்வாமி அப்படின்பா 6 பேர், அதுலேயும் இந்த ரகுநாத் தாஸ் ஒருத்தர். இவருடைய சரித்திரத்தை நம்ம இப்போ மேலே பார்ப்போம். இவர் இந்த மகாத்மா ரகுநாத் தாஸ் அப்படின்ற இவர் இரண்ய மஜும்தார், கோவர்தன மஜும்தார் அப்படின்னு சொல்லிட்டு 2 சகோதரர்கள், ரொம்ப அறிவாளிகள். அதே சமயத்தில் அவள் என்ன காரியத்தை எடுத்தாலும் அதை ரொம்ப அழகாக முடிச்சிருவா. லோக விவகாரங்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரா. இப்போது இவன் ராஜாவனோட பிரதிநிதி மாதிரி ஒரு ஜமீன்தாராக அந்த ஊருக்கு நியமிக்கப்பட்டிருக்கா. எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா சப்த கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அப்போது இவா காயஸ்த குலத்தை சேர்ந்தவா இவா. ஆனால் பாதுஷா இவளுக்கு கொடுத்த பட்டம் என்ன அப்படின்னா மஜும்தார் அப்படின்னு கூப்பிடுவார் அவர். இப்போ இந்த சப்த கிராமமே திஸ்பிதா அப்படின்னு கூப்பிடப்படுறது அப்படின்றா. இந்த கங்கை கரையில் தான் இருக்குது இந்த சப்த கிராமம். அதனாலேயே அது ஒரு நல்ல கடல் வாணிபத்துக்கு ரொம்ப பெயர் போனது அந்த க்ஷேத்திரம். அப்போது ஏன்னா அந்த நாள்லலாம் வெறும் படகு மூலமாக தானே கடல் வியாபாரம் அப்படி தானே நடந்துட்டு இருந்தது. படகுகள் மூலமாக தான் நடக்கும். இப்போது இவாளை அந்த ராஜா என்ன பண்ணிட்டார், பூரா வரிகள் வசூலிக்கிறதோ இல்லை என்ன, பூரா அரசாங்க வேலைகளுக்கு மொத்தம் பொறுப்புதாரராக இவாளை ஆக்கிட்டா. அப்போது இவா இருந்த இலாக்காவில் இவாளுக்கு வருமானம் எப்படி வரும் அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் வரும். அதில் 12 லட்சம் ரூபாயை அவன் என்ன பண்ணுவான், பாதுஷாக்கு கட்டிடுவாள். அப்போ மீதி இருக்கிற அந்த 8 லட்சத்தை இவாளே வச்சுருவா. ஆனால் அந்த 8 லட்சமே இந்த காலத்தினுடைய மதிப்புக்கு அது 1 கோடிக்கு மேலே. அப்படி இவன் அந்த பணத்தை இவா வச்சுருவா. பாதுஷாக்கு இவன் 2 பேரையும் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மதிப்பு செல்வாக்கு இருக்கிறவா பாதுஷா கிட்ட இவாளுக்கு. அதுக்கும் மேலே பாதுஷாவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவா, அதை தான் சொல்லணும். அப்படி இவன் இவ்வளவு பெரிய பணக்காராளாக இருந்தாலுமே இவாளுக்கு எப்போவுமே ஹிருதயம் பகவானுண்டையே தான் இருக்கும். சந்துக்களெல்லாம் ரொம்ப கௌரவிப்பா, ரொம்ப ஆஸ்திகர்கள் இவர் இவருடைய சபைக்கு பண்டிதர்கள்லாம் வந்தானா அவள் எல்லாருக்கும் நல்ல சன்மானங்கள்லாம் கொடுத்து அனுப்புவர். நிறைய பிராமணாலாம் இவரெண்ட எல்லாத்தையும் யாச்சகம் பெற்றுன்னு போவா. அவளுக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து பண்ணுவர். இப்போது சைத்தன்ய மகாபிரபுவனுடைய தந்தையார் இருக்கார் இல்லையா, ஜெகநாத மிஸ்ரர், அவளுக்கு மகாபிரபுவனுடைய குடும்பத்துக்கு ஜெகநாத மிஸ்ரருக்கு ரொம்ப வேண்டிவா இவா 2 பேருமே நிறைய சேவா பண்ணியிருக்கா. அதுக்கு மேலே நவத்வீபத்தில் இருக்கிற பண்டிதர்கள்லாம் இவளை தேடி வருவா. இவாளும் அதே மாதிரி எல்லாம் அவளுக்கு எல்லாம் வேண்டியதை செஞ்சு அனுப்புவா. இவா 2 பேருக்குமே அத்வைதாச்சாரியார்கிட்ட ரொம்ப பக்தி உண்டு. ஏன்னா இந்த ஊரில் சப்த கிராமத்தில் இவாளுக்கு குல புரோகிதர் பலராம ஆச்சாரியார் தான். அந்த பலராம ஆச்சாரியாரும் இந்த அத்வைதாச்சாரியாரும் ரொம்ப ரொம்ப நெருங்கின நட்பு இருக்கிறவா இவா 2 பேருமே. அதனாலேயே என்ன அப்படின்னா மகாத்மா ஹரிதாஸ் இருக்கார் இல்லையா, அவர் சப்த கிராமத்துக்கு வர வழக்கம் உண்டு. வந்தால் இந்த பலராமதாசனுடைய வீட்டில் தான் போய் அவர் தங்குற வழக்கம். பலராம ஆச்சாரியார் வீட்டில் தான் போய் தங்குற வழக்கம். ஏன்னா பலராம ஆச்சாரியாருக்கு ஹரிதாசனுடைய நாம நிஷ்டையில் அப்படி ஒரு பக்தி பிரேம 2மே உண்டு. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அவர் மேலே ஒரு தனி மதிப்பும் உண்டு. அதனாலேயே அவர் தன் புத்திரனுக்கு சமமாக அவரை பாவித்து அவரை நடத்துவர். யார ஹரிதாசரை. அதனாலேயே இந்த ஜமீன்தார் இவா 2 பேருமே
என்ன பண்ணுவானா, ஹரிதாஸ் வந்திருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டாலே அவருண்ட மேலே இருக்கிற ஒரு பக்தி, அவர் மேலே இருக்கிற ஒரு ஸ்ரத்த, போய் அவரை போய் தரிசனம் பண்ணுவான் அவசியம். இந்த 2 பேர் இருக்கா இல்லையா, இவ 2 பேரும் ஹிரண்ய மஜும்தார், கோவர்தன மஜும்தார். அதில் இந்த ஹிரண்யதாஸ்க்கு வந்து குழந்தைகள் கிடையாது. அந்த கோவர்தன தாஸுக்கு மட்டும்தான் குழந்தை, ஒரே ஒரு பையன்தான். ஆனால் அந்த ஒரு குழந்தையினாலேயே இவர் லோகத்தில் அதிகமான பிரఖ్యాதியை அடைஞ்சார். அவர் தான் ரகுநாத தாஸ். இவருடைய புத்திரனுடைய பேர் தான் ரகுநாத தாஸ். அவர் வந்து சின்ன வயசு, ரகுநாத் தாஸ் பிறந்த குழந்தையிலேருந்தே ரொம்ப அறிவாளியாக இருப்பான், ரொம்ப தேஜஸ்வியாக இருப்பான். அதுக்கும் மேலே இவளுடைய குடும்பத்துக்கே மொத்தம்தான் வாரிசு. அதனால் எல்லாருமே இவன்கிட்ட ரொம்ப பிரேம பாராட்டுவார், ரொம்ப பிரியமாக இருப்பார். ஆனால் இவரும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப எதுலேயும் நாட்டம்லாம் கிடையாது. அதுக்கு மேலே ரொம்ப கம்பீரமாக இருப்பார். நடந்துக்கிற விதமே குழந்தையிலேருந்தே ரொம்ப கம்பீரமாக இருப்பார். ரொம்ப அதிகமாக யாரோடையும் நிறைய பேசலாம் மாட்டார். அதனால் யாரையும் வெய்யவும் மாட்டார். ரொம்ப பெரியவாளெல்லாம் பார்த்தானா அவளுக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுத்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி அப்படி ரொம்ப பணிவாக இருப்பார். அதுக்கும் மேலே பெரிய பணக்காரனாத்து குழந்தை இல்லையா, அதனாலேயே ரொம்ப அழகாக இருப்பார், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப வினயமுடையவர். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இவருடைய சரித்திரத்தில். இவருடைய வினயம் வந்து வினயமும் வைராக்கியம் இது ரெண்டுத்துக்கும் இவர் ரொம்ப பேர் போனவர். அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சௌந்தரியமான ரூபம். உடனே அப்பாவுக்கு என்ன தோணித்து, சரி நம்ம யாரும் வந்தால் எல்லார் கால்லையும் போய் விழறோமே, இவனுக்கே இவ்வளவு ஒரு எல்லா நல்ல குணங்களும் பொருந்தி இருக்கே, இவன் இவ்வளவு ஒரு தேஜஸ்வியாக இவ்வளவு அறிவாளியாக இப்படிலாம் இருக்கானே, அதனால் இவனை வேணால் நம்மளுடைய பலராம ஆச்சாரியார்கிட்ட கொண்டு போய் விட்டு சம்ஸ்கிருதம் படிக்க வைக்கலாமே அப்படின்னு மனைவியை கேட்குறார். மனைவியும் அதுக்கு என்ன, நம்ம குழந்தைய அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு போய் குழந்தைய பலராம ஆச்சாரியார்கிட்ட சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். ரகுநாத் தாஸும் ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் கற்றுக்கிறார், படிக்கிறார். அப்போது மகாத்மா ஹரிதாஸ் வந்து அடிக்கடி வருவாரே இங்கே இந்த சப்த கிராமத்துக்கு வந்தால் இந்த பலராமாச்சாரியார் வீட்டுக்கு வருவார் இல்லையா. அதனால் என்ன அப்படின்னா, இவர் படிக்க வரும்போது அவரையே பார்த்துட்டுருப்பார். என்ன இவ்வளவு ஒரு முகமண்டலத்தில் இத்தனை ஒரு காந்தம் மாதிரி இழுக்கிற மாதிரி ஒரு தேஜஸ், வாயில் எப்போ பார்த்தாலும் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நாம மந்திரம், இப்படி கீர்த்தனம் பண்ணுறாரே, இவ்வளவு தேஜஸ்வியாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், அவரையே பார்த்துட்டுருப்பார். இங்கே இவர் வகுப்பு எடுத்துட்டுருப்பார், ஆனால் இவர் என்னவோ அவரையே பார்த்துட்டுருப்பார் ஹரிதாஸையே. அப்புறம் என்ன பண்ணுவார், தன்னையே மறந்து போய் அவரோட சேர்ந்துட்டு இவரும் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நாம் சங்கீர்த்தன் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இப்போது சில சமயத்தில் ஹரிதாசர் இது எல்லாத்தையும் பார்ப்பார். இந்த குழந்தையாக இருந்தாலும் இவங்கிட்ட இத்தனை ஒரு பெரிய பெரிய நல்ல குணங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரையே அறியாமல் இந்த குழந்தைய மேலே ஒரு பாசம் வருது ஹரிதாஸ் மகாத்மாக்கு. இப்படி நாட்கள் போயிட்டே இருக்குது. ரகுநாத் தாஸ் பெரியவராக ஆறார். இத்தனை வைபவங்கள் வீட்டில் இவருக்கு. ஆனால் எதனாலேயும் இவர் ஆக்கர்ஷிக்கப்படவே இல்லை. விஷய போகம் அப்படின்னாலே அது வந்து விஷப்பாம்புக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். அதனாலேயே இவர் வந்து எதுலேயும் ஈடுபடுறதுக்கு விரும்பலை. இவருடைய இந்த போக்கை பார்த்து அவள் அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப வருத்தப்படுறா. இவன் வந்து எந்த விஷயத்துலேயுமே நம்மளோட சேர்ந்து சாப்பிட்றதோ இல்லை நம்மளோட சேர்ந்து இருக்கிறதோ நம்மளோட பேசுகிறதோ எதுவுமே இல்லையே. அவன் எப்போவுமே சுயேட்சையாக தனியாக போகணும், தனியாக இருக்கணும் அப்படின்றத தானே இவன் கருதுறான். அவன் சதா ராமநாம ஜபம் பண்ணுறான், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபம் பண்ணுறான். போராத சமயத்தில் உட்காந்துட்டு அந்த புஸ்தகங்களெல்லாம் வச்சுன்னு உட்காந்துன்றான். அதனால் குடும்பத்திலேயே ஒட்ட மாட்டேன்றானே, ஒரே புதல்வனாக இருந்தாலும் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவள் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிப்பார். இவர் வந்து எதையுமே மதிக்கலை. பணம் காசு மட்டும் இல்லை, காஞ்சினி காமினி காஞ்சனம் எதுவுமே இவருக்கு ரசிக்கலை.
ராஜாங்க வேலையிலையாவது ஈடுபடுத்தலாமேன்னு சொல்லிட்டு அவள் அப்பா வந்து, ஏண்டா நான் இவ்வளவு சிரமப்படுறேன், நீ கூட மாட வந்து எனக்கு எல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு அவள் அப்பா கேட்டானா, இல்லைப்பா என் மனசு அதில் ஈடுபடலை, மனசு ஈடுபடாமல் நான் எப்படிப்பா அந்த வேலையெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுவான். என்ன அப்படின்னா, சந்துக்களினுடைய வருகைக்காகவும் சத்சங்கத்துக்காகவும் மட்டும்தான் இவர் இயங்குறாரை கண்டு வேறு எந்த லௌகீகத்துலேயும் இவருடைய மனசு வந்து ஈடுபடலை. இப்போது இவரை பற்றி பூரா புரிஞ்சுட்டா குடும்பத்தில் இருக்கிறவா, அவளுக்கு யாருக்குமே இவனுடைய போக்கு, இந்த விவகாரங்கள் எதுவுமே பிடிக்கல. அதனாலேயே என்ன பண்ணால் பலவிதமான போகப் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இவனுக்கு காட்டி, இவனை எப்படியாவது இதை பார்ப்பா, இது போட்டுண்டா ரொம்ப நன்னா இருக்கும், அந்த சென்ட்டுலாம் எடுத்துன்னு வந்து அடிப்பா, என்னென்னமோலாம் பண்ணி பார்த்தா. ஆனால் எந்த விஷயத்துலேயும் இவருடைய மனசு போகவும் இல்லை. அவள் எடுத்த பிரயாசைகள்லாம் வந்து பயனற்று போயிடுது. அதுக்கப்புறமா சரி இது இப்படியே போயின்னு இருந்தால் சரியாக வராதே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சமயத்தில் வந்து மகாபிரபு வந்து அத்வைதாச்சாரியாரோட வீட்டில் தங்கின்னு இருந்தார் சாந்திபுரத்தில். இப்போ வந்து அப்பாட்ட வந்தான், என்னடா குழந்தை என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லைப்பா, நான் போய் மகாபிரபுவை பார்த்துட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது, நான் ஒரு 4-5 நாள் அவரோட இருந்துட்டு வரேனேப்பா அப்படின்னு சொன்ன உடனே, சரி தடுக்க முடியாது, நம்ம தடுத்தாலும் இவன் போயிடுவான்றது அவள் அப்பாவுக்கு தெரியும், அதனால் சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு ஒரு 5-6 சேவகர்களோட கொஞ்சம் வெகுமதிகள்லாம் அப்புறம் கொஞ்சம் தனம் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார் அவள் அப்பா. இவர் ரொம்ப பிரபுவை பார்த்த உடனே சொல்ல முடியாத அளவுக்கு இவருடைய மனசில் ஒரு ஆக்கர்ஷணம், இவருடைய ஹிருதயம் அப்படியே அவர் பிரபுவுடைய பாதத்தில் போய் விழுறது. இவரை நமஸ்கரித்தார். என்ன வேணும்னு கேட்டார். பிரபு, ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 நாள் நான் உங்களோட தங்கி இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்கேன். ஹரி இருந்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி அத்வைதாச்சாரியருடைய வீட்டிலே தான் இருக்கார். மகாபிரபு வந்து இவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டு இவர் வந்து ஜென்மஜாத், இவர் வந்து சித்த புருஷர் அப்படின்றத பிரபு கண்டுபிடிச்சிட்டார். பிரபு வந்து கிளம்பும்போது 4-5 நாள் முடிஞ்சு கிளம்புறார் இல்லையா ரகுநாத் தாஸ். அப்போ கிளம்பும்போது அவருக்கு நிறைய அறிவுரைகள்லாம் சொல்கிறார். நீ வந்து குடும்பத்தில் இருந்துட்டு உலக விவகாரங்கள் எல்லாத்தையும் நீ நடத்தணும்ப்பா, பெற்றோருக்கு தகுந்த மாதிரி அவன் மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கணும் அப்படிலாம் உபதேசம் பண்ணி கிளம்பி போயிட்டு வாப்பா, திரும்பி சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டார். இப்போ போயிட்டு வந்ததுலேருந்து என்ன ஆச்சு அப்படின்னா, சதா பிரபுவோடைய சிந்தனையே தான், பிரபு பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் பிரபுவோட பேசுகிற மாதிரியும் அப்படியே தான் வந்து அந்த நினைவுகள்லேயே சாந்திபுர நினைவுகள்லேயே இருந்துடுறார். உடனே அப்பா பார்க்குறார், என்னடா நம்ம குழந்தையினுடைய மனசு வந்து உலக விவகாரங்கள்லேயே அவன் ஒட்ட மாட்டேன்றான், நம்மளுடைய ஒட்ட மாட்டேன்றான். சரி தகுந்த வயசு வந்தாச்சு, ஒரு கன்னி பெண்ணை பார்த்து நல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கிற குழந்தையாக பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இவன் மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இவரோ செல்வந்தர். இவர் ராஜாவுக்கும் இவரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், இந்தூர் ஜனங்களுக்கும் இவரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே இவர்கிட்ட ரொம்ப கௌரவம், இவருக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து அப்படி ஒரு பெரிய சன்மானத்தோட ராஜாவும் நடத்துவான். போய் சந்திச்சாலே ராஜா அத்தனை சன்மானங்கள் கொடுத்து இவரை கௌரவித்து அனுப்புவான். அப்படி ஒரு நல்ல அந்தஸ்து உடையவர் இவர். ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. ஆனால் விஷய போகத்திலேயே இவருடைய ஹிருதயம்தான் ஈடுபடலையே ரகுநாத் தாஸுக்கு. அப்பா எதிர்பார்த்தா மாதிரி இல்லாமல் இவர் பழைய மாதிரியே தான் இருந்துட்டு வந்தார். உடனே இந்த முயற்சி வீணாக போயிடுத்தே, அந்த குழந்தையும் இப்படி கல்யாணம் பண்ணி கூட்டுன்னு வந்து ஆற்றுல வச்சுண்டு இவன் வந்து எதையுமே பொருட்படுத்த மாட்டான்றானே, நம்ம புத்திரன் இப்படி இருக்கானேன்னு இன்னும் கொஞ்சம் வேதனை தான் ஜாஸ்தியாச்சு அவள் அப்பாவுக்கு. பத்னி என்னமோ ரொம்ப பேரழகி, ஆனால் ரகுநாதரை
அவளால் ஒன்றும் பண்ண முடியல. எப்பவும் போல இவர் உலக சமாச்சாரங்களில் லோக விவகாரங்களில் அலட்சியமாக தானே இருப்பார். அப்படியே தான் இருந்துட்டு இருக்கார். இப்போ பிரபு பிருந்தாவனம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போ பிருந்தாவனம் போக முடியாமல் இப்போ அத்வைதாச்சாரியார் ஆற்றுக்கு ராமகேளியிலேருந்து திரும்பி இங்கே தங்கியிருக்கார் அப்படின்னு கேள்விப்படுறார். கேள்விப்பட்ட உடனே அப்பாட்ட சொல்கிறார், அப்பாப்பா பிரபு வந்திருக்காரா, நான் பிரபு போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, என்னை எப்படியாவது அனுப்பிச்சு வைங்கோப்பா. அனுப்பிச்சு வைக்கிறேன், ஆனால் நீ திரும்பி வரணும். நீ இருக்கிற விதம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ இங்கே யாரோடையுமே குடும்பத்தோடு ஒட்ட மாட்டேன்றியேப்பா, இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு அவள் அப்பா ரொம்ப வருத்தப்படுறார். இல்லைப்பா, நான் போய் தரிசனம் பண்ணிட்டு கூடி சீக்கிரத்தில் வந்துடுமேப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்கோ, என்னை இப்போ அனுப்பிச்சு மட்டும் வைங்கோ, அது போதும் அப்படின்னு கேட்குறான். உடனே கோவர்தனதாஸ்க்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி, இவனோ பெரியவன் ஆயிட்டான், இவன் கேட்குறத நம்ம செய்யலை அப்படின்னா அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி, சரிப்பா நீ கிளம்பு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ அப்படின்றார். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறான். உடனே அப்பா இங்கே வாப்பா, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னா. உடனே அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டான். அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய குலத்துக்கே இப்போ நீ மொத்தம்தான் விளக்கு. இப்போது நாங்கள்லாம் பெரியவா, எங்களுக்கு எல்லாருக்கும் யார், எங்களுக்கு நீ தான் பக்கத்தில் இருந்து எங்களை கவனிச்சுக்க வேண்டியவன். நாங்கள் எல்லாரும் உன்னை தான் நம்பின்னு இருக்கோம், எங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமே நீ தான். நீ எங்கேயாவது கிளம்பி போயிட்ட அப்படின்னா, உன்னை பார்க்கல அப்படின்னா அதுக்கப்புறம் என்னால் உசுர் வாழவே முடியாதுப்பா. நீ மகாபிரபுவை போய் பாரு, நான் அதை தடுக்கலை, ஆனால் என்னையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோப்ப. நீ போயிட்டு உடனே சீக்கிரம் திரும்பி வந்துடணும். அங்கே போயிட்டு வீட்டையே விட்டு போகணுன்னு மட்டும் நீ சொல்லிடாத, அது என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். இப்படி அவள் அப்பா அழுத உடனே ரகுநாத் தாஸுக்கும் கண்ணில் ஜலம் வந்துடுத்து. அவன் சொன்னான், அப்பா நான் என்ன பண்ண முடியும், என்ன நடக்கிறதுன்னு எனக்கே தெரியல, எனக்கு இந்த உலக விஷயங்களில் சுத்தமாக கொஞ்சம் கூட ஆசையே இல்லைப்பா. நீங்கள் எனக்காக நீங்கள் எந்த விஷயத்துலேயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது ஒன்று தான் என்னுடைய லட்சியம். ஆனால் நானே என்னுடைய வசத்துலேயே இல்லைப்பா. என் மனசு எங்கேயோ போய் விழுறது, அது என்னன்னு எனக்கே புரியல. எனக்கு இந்த வீடு வாசல் தனம் மக்கள் மனைவி சொந்தம் பந்தம் எதுலேயுமே எனக்கு விருப்பமே இல்லையேப்பா. சரி, நீங்கள் இப்போ மனசு கவலைப்பட்டு அழாதீங்கோ, நான் போயிட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே சீக்கிரமாக திரும்பி வந்துவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப எத்தனைக்கிறான். உடனே குழந்தை இவ்வளோ அழகாக நம்மளுக்கு ஆறுதல்லாம் சொல்லித்தே அப்படின்னு உடனே சேவகர்களை கூப்பிடுறார். போப்பா, போய் ஒரு பல்லக்கு எடுத்துட்டு வா அப்படின்றார். ரொம்ப அழகான பல்லக்கு வருது. 10-20 சேவகர்களை கூட அனுப்புகிறார். ஒரு ராஜகுமாரனை எப்படி அனுப்பி வைப்பா ஒரு ராஜா, அந்த வைபவத்தோடு அனுப்பி வைக்கிறார். அப்புறம் நிறைய பிரபுவுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆடம்பர பொருட்கள், அப்புறம் பணம் காசு தானிய மூட்டைகள் எல்லாம் நிறைய பொருட்களோடு அனுப்பி வைக்கிறார். இப்போ சாந்திபுரம் வரைக்கும் வந்தாச்சு. சாந்திபுரம்னு அந்த போர்டை பார்த்தாரோ என்னமோ, உடனே கீழே இறங்கிட்டார் ரகுநாத் தாஸ். கடுமையான வெயில், வெறும் காலோடு அப்படியே நடந்து பிரபுவண்ட போனார். பிரபுவனுடைய தரிசனம் எந்த இடத்துல ஆச்சோ அங்கேயே, ரொம்ப தூரத்துலேருந்தே ஆறுது, அங்கேயே அப்படியே அந்த பூமியில் விழுந்து சாஷ்டாங்கமாக அப்படியே நமஸ்காரம் பண்ணுறார். திரும்பியும் ஓடி வரார் பிரபுவண்ட. உடனே இப்போ பிரபுவே எழுந்துட்டார். இவன் வந்த ஒரு வேகத்தை பார்த்து பிரபுவே எழுந்துண்டு அப்படியே மார்போட சேர்த்து கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அப்புறம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். அவனுடைய தலையை கோதி விட்டார். அப்புறம் அவனுடைய உச்சி முகர்ந்தார் அவனை. அதுக்கப்புறம் குழந்தை தானே, குழந்தை மாதிரி இருக்கானேன்னு எடுத்து மடி மேலே எடுத்து வச்சுட்டார். ஏன்பா இந்த படபடக்கிற வெயிலில் ஏன்பா நீ தனியாக நடந்தே வந்தியா? உன்னோட வேலைக்காரா யாருமே வரல?
ஏன்பா, ஏன் என்னத்தினால இப்படி உன்னுடைய முகம் ரொம்ப வாட்டமாக காணப்படுறது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறார். ரகுநாத் தாஸ் வாயை திறந்து ஒன்றுமே பதில் சொல்லலை. அவர் அப்படியே கண்ணீர் அப்படியே பெருக்கிறார். பிரபுவனுடைய வஸ்திரம் பூரா அப்படியே நனைஞ்சு போயிடுத்து. இதுக்குள்ளே ரகுநாத் தாஸோட வந்தா இல்லையா சேவக்காள், அவள்லாம் என்ன பண்ணா, வந்துட்டா பக்கத்தில். வந்த உடனே என்ன பண்ணா, பிரபு அவளும் நமஸ்காரம் பண்ணா. அவன் எடுத்துன்னு வந்திருக்கிற சாமான்கள்லாம் அப்படியே இறக்கி வச்சா. இப்போது மகாபிரபு ரகுநாத் தாஸையே ஏன்னா ஏற்கனவே பார்த்தார் இல்லையா, அப்போவே இவர் சித்த புருஷர்னு தெரிஞ்சுட்டாரு. இப்போது இப்படி அவனை தடவி கொடுக்குற பிரபுனுடைய அந்த லாலனை, அந்த ஸ்பர்ஷ சுகம் ரகுநாத் தாஸ்னால் அழுகையை அடக்கவே முடியல. என்ன சொல்லுப்பா, வாய் திறந்து சொல்லு, அழுதுண்டே இருந்தா எப்படி, என்ன சொல்லுப்பா அப்படின்னு பிரபு கேட்டார். கேட்டவுடனே அதுக்கு சொன்னார், பிரபு எனக்கு நிஜமாக சொல்லணும்னா எங்கள் வீடு எனக்கு ஜெயில் மாதிரி தெரியறது, ஒரு சிறை கூடம் மாதிரி இருக்குது. எப்பவும் என்னை கண்காணிக்கிறதுக்கு சேவக்காலை எங்கள் அப்பா போட்டிருக்கா. நான் யாரண்டையும் சொல்லாமல் எங்கள் அப்பா கிட்ட கேட்காம நான் எங்கேயுமே போக முடியாது. நான் சுதந்திரமாக என் இஷ்டத்துக்கு நான் சஞ்சரிக்க முடியாது. எனக்கு இந்த கிரக பந்தனம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்படி என்னை ரொம்ப வேதனையாக இருக்குது என்னுடைய ஹிருதயம். என்னை எப்படியாவது இந்த கிரகத்திலேருந்து, இந்த பந்தனத்திலேருந்து என்னை விடுவிச்சு நீங்கள் தான் எனக்கு அபயம் கொடுக்கணும். நான் உங்களுடைய சரணத்தையே சரணாகதி பண்ணுறேன். சதா உங்கள் சரணத்தை தான் நான் நினச்சி பார்த்துட்டே இருக்கேன். நான் உங்களோடையே இருக்கணும். எனக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அழறான். உடனே பிரபு என்ன பண்ணார், ஏ ரகுநாத் தாஸ், நீ பைத்தியமாக இல்லையேப்பா, எங்கேயாவது சொந்த கிரகம் ஒரு ஜெயில் மாதிரி தெரியுமா? நீ முதல்ல அந்த கிரகத்து மேலே இருக்கிற மமதையை விடு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? எப்போ மமதை இருக்கிற வரைக்கும் தானப்பா துக்கம் எல்லாமே. நம்மளது எனது அப்படின்ற அந்த மமதை இறங்கிடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் துக்கம் வராதே. அது மேலே இருக்கிற பற்றை விட்டுடு. செல்வம், மனைவி, குடும்பம், பெற்றோர் எல்லாத்துலேயும் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு கடமையை மட்டும் பண்ணலாமே கிரகத்தில் இருந்துட்டே அப்படின்னு பிரபு எவ்வளவு பெரிய அறிவுரை பாருங்கோ அப்படி கொடுக்குறார். உடனே குழந்த மாதிரி ரொம்ப தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டார் ரகுநாத் தாஸ். சொன்னார், இது பாருங்கோ பிரபு, நீங்கள் என்னை ஏமாத்தாதீங்கோ. நீங்கள் எல்லாரையும் புரிஞ்சுண்டு அவாவா மனோபாவத்துக்கு ஏற்ற மாதிரி, அவாவாளுடைய கஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அவாவாளுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுறேன் அப்படின்றத நான் போன தடவையே கவனித்தேன். நான் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி வீட்டில் இருந்துட்டே பஜனை பண்ணிண்டு அப்படி இருக்கிறத நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, நதியில் இறங்கிட்டேன், குளிக்கிறேன், ஆனால் என் உடம்பு மட்டும் நனையக்கூடாது அப்படின்ற அது சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவதாரம் எடுத்து தான் வரணும். எங்களை மாதிரி இருக்கிற சாமானியர்களாலெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாது. இல்லை நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி நான் நடந்துக்கணும் அப்படின்னா எனக்கு உண்மையாகவே உலக விஷயத்தில் கொஞ்சமாவது பற்றுதல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா, அந்த விஷய வாசனை எனக்கு இருந்ததுன்னா அப்போ நீங்கள் சொல்கிறது சரின்னு நான் ஒத்துப்பேன். ஆனால் நான் உங்களண்ட போய் பேச மாட்டேன், உண்மையே தான் கூறுறேன். எனக்கு உலக விஷயத்தில் கொஞ்சம் கூட பற்றுதல் இல்லை இல்லை இல்லை. எனக்கு இந்த வைபவங்கள்லாம் எதுவுமே பிடிக்கவும் இல்லை. நான் இனிமே இந்த கிரகத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறார். உடனே பிரபு சொன்னார், நீ சொல்கிறது எல்லாம் வாஸ்தவம்தான். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, சில சமயத்தில் வைராக்கியம் மனுஷாளுக்கு வரும். அதுவும் ஆனால் ஆபத்து வந்துடுது அப்படின்னா உடனே அந்த வைராக்கியம் நஷ்டமாயிடும். அதனால் இன்னும் கொஞ்ச நாள் நீ அந்த வீட்லேயே இருக்கணும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ரொம்ப அழுதுண்டு பேசவே வரல. அப்போ ரகுநாத் தாஸ் சொன்னார், பிரபு உங்களுடைய சரணத்தை நான் சரணடைஞ்ச பிறகு என்னுடைய வைராக்கியம் எப்படி நஷ்டமாகும் நீங்கள் சொல்கிறேன்? அமிர்தபானமே பண்ணின பிறகு அப்புறம் அதுக்கப்புறமா அவனுக்கு மூப்பு, மரணம் அந்த மாதிரி பயம்லாம் இருக்க முடியுமா?
அதனால் எனக்கு உங்கள் திருவடி ஆசிரியம்தான் எனக்கு தேவை, நீங்கள் எனக்கு அபயப்பிரதானம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி மன்னாடுறான், 2 கைகளையும் குவிச்சுண்டு. இப்போ பிரபு என்ன பண்ணார், அவனை தடவி கொடுத்து அவனை சமாதானப்படுத்தினார். அப்புறம் சொன்னார், சரி நல்லது, நீ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுன்ட்டேன், இப்போ நீ கிளம்பி வீட்டுக்கு போ. ஏன்னா நான் இப்போ பிருந்தாவனம் போகிறதா இருக்கேன். அதனால் நான் அதுக்கு மேலே பூரி வேற ஜெகநாதம் வேற போகணுன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால் நான் பூரி ஜெகநாதம் போவேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து பிருந்தாவனம் போவேன். அதனால் நான் பிருந்தாவனத்துலேருந்து வந்தாவிட்டு அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல்லாம் சொல்லி அவனை சரி பண்ணார். இப்போது ரகுநாத் தாஸ் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சு மன சந்தோஷ்டி ஆனார். அதுக்கப்புறம் பிரபுவனோட 7 நாள் இருந்தார் சாந்திபுரத்துலேயே. ஒரு க்ஷணம் கூட பிரபுவை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகரலை. தினமும் பிரபு பிக்ஷை எடுத்துட்டாவிட்டு அந்த உச்சிஷ்டம் எடுத்துன்னு கொடுப்பா. அந்த உச்சிஷ்ட பிரசாதம் தான் அந்த 7 நாளும் பிரபுவனுடைய உச்சிஷ்ட பிரசாதம். அதுதான் 7 நாளும் இவர் கிரகிச்சுப்பார். அதுக்கப்புறமா படுத்துருவார் பிரபு ராத்திரி. இப்போ பிரபுவனுடைய சரணத்துக்கு கீழே தானும் போய் படுத்துருவார். இப்படி 7 நாள் பிரபுவோட இருந்து ரொம்ப குதூக்கலமாக இருக்குது மனசானா. இப்போ விடை பெற்றிருக்கிறார். விடை பெற்று மறுபடியும் சப்த கிராமமே கிளம்பி வரார். இப்படி பிரபு இவரை இந்த தடவை அனுப்பிச்சு வச்சுட்டார். இப்போ இவர் வீட்டில் இருந்துருக்கார். இப்போது அந்த ஊரில் ஒரு சௌத்ரி இருக்கான். அந்த சௌத்ரி கிட்ட இந்த கோவர்தன மஜும்தாருக்கும் இரண்யர் மஜும்தார் இவா 2 பேருக்கும் என்ன ஆகுது, ஏதோ தகராறு ஏற்படுறது. உடனே அவன் என்ன பண்ணான், சௌத்ரி ராஜ தர்பாரில் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை காட்டி இவா 2 பேர் மேலேயும் வழக்கு போட்ட உடனே ராஜ சேவகர்கள் என்ன பண்ணா, ஆற்றுக்கு ஒரு நாள் திடீர்னு வந்துட்டா. இவா 2 பேரையும் கைது பண்ணி கூட்டிகிட்டு போகணும், 2 சகோதரர்களையும், இந்த மஜும்தாரை. ஆனால் இந்த விஷயம் எப்படியோ ஒற்றர்கள் மூலம் இவன் காதுக்கு வந்துடுறதுனால ராஜ தண்டனைக்கு பயந்து இந்த 2 சகோதரர்களும் வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடுறா. வீட்டில் ரகுநாத் தாஸ் மட்டும்தான் தனியாக இருக்கார். மனைவி இல்லை, அவள் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிருக்கா. இந்த சமயத்தில் அவள் 2 பேரும் இல்லை அப்படின்ன உடனே அவன் போய் சௌத்ரி கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி அவன் 2 பேரும் வீட்டில் இல்லை, மஜும்தார் 2 பேருமே அப்படின்னு சொன்ன உடனே, அப்படின்னா அந்த பையனை கைது பண்ணி கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அவள் திரும்பி ரகுநாத் தாஸ் தனியாக தானே இருந்தார், அவரை கைது பண்ணி நேராக எடுத்துகிட்டு போய் சிறையில் அடைச்சிட்டு சௌத்ரி கேட்டார், உங்கள் அப்பா உங்கள் பெரியப்பா சித்தப்பா அவள் 2 பேரும் எங்கே இருக்கான்றதை நீ முதல்ல சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு பயமுறுத்துறா. அதுக்கப்புறமா மிரட்டி பார்க்குறா. ஆனால் உண்மையிலேயே இவர் வீட்டிலையே தன் எதிர்க்கையே எது நடந்தாலுமே அவருக்கு எதுவுமே ஹிருதயத்தில் படவே படாது. அவர் எதையும் மனசில் வாங்கிக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது அவன் அப்பா எங்கே போயிருக்கான்னு அவருக்கு என்ன தெரியும்? அதனால் அவரால் எதுவும் இதுக்கு பதிலே சொல்ல முடியல. உடனே சௌத்ரிக்கு ரொம்ப பொல்லாத கோபம் வந்தது. உடனே அவன் விதவிதமாக தண்டனை கொடுக்குறான். யாருக்கு? ரகுநாத் தாஸ்க்கு. ஆனால் எந்த விதத்துலேயும் இந்த குழந்தை எதுலேயும் சம்மந்தம் இல்லை. இப்போது ரகுநாத் தாஸ் ரொம்ப அறிவாளின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ரொம்ப யோசிக்கிறான். ஏன்னா எவ்வளவே பெரிய ஆபத்து வரட்டுமே, புத்தி மட்டும் என்றைக்கும் கூர்மையாக இருக்கணும். அதுக்கு பகவத் கிருப்பை தான் அதுக்கு துணை. பகவத் கிருப்பை இருந்தால் புத்தி மட்டும் எப்போவுமே தீவிரமாக கூர்மையாக வேலை செய்யும். உடனே இவர் யோசித்து பார்த்தார், இப்படி நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா இவன் தினம் புதுசாக ஏதோ ஒரு தண்டனை கொடுத்துன்னு இருக்கான். அதனால் இந்த சௌத்ரியை எப்படியாவது நல்லதனமாக பேசி அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிறார். அப்போது ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, சௌத்ரி கேட்குறாரு இவரை பல கேள்விகள் ரகுநாத் தாஸை. உடனே ரகுநாத் தாஸ் என்ன பண்ணார், மெல்லமாக, அவர் எவ்வளவு கோபத்தில் உச்ச கட்டத்தில் இருந்தாலும் இவர் ரொம்ப சாவதானமாக சமாதானமாக மிருதுவாக பேசுகிறார். இந்த மாதிரி பாருங்கோ, நீங்கள் என்ன அனாவசியமாக துன்புறுத்துறீங்களே, எங்கள் பெரியப்பா எங்கள் அப்பா நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள் தானே. நான் இன்னைக்கு வரைக்கும் உங்கள் 3 பேரையுமே
எங்கள் பெரியப்பா சித்தப்பா எங்கள் அப்பா அப்படி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன், அப்படி தான் மரியாதை கொடுக்குறேன், அப்படி தான் நான் உங்ககிட்ட பழகிறேன். ஆனால் நீங்கள் 3 பேரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுண்டு இப்போ என்ன ஏன் நடுவில் இழுக்கிறேள்? நீங்கள் இன்னைக்கு சண்டை போட்டுப்பேள், நாளைக்கு ராஜகாரியமாக நீங்கள் 2 பேரும் ஒன்றாயிடுவேள். நான் எப்படி அவளுக்கு புத்திரனோ அது மாதிரி உங்களுக்கும் நான் தானே புத்திரன். அப்போது நான் உங்களை எங்கள் பெரியப்பாவாக தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரியும், தெரியும். நீங்கள் என்கிட்ட போய் நீங்கள் இப்படி நடந்துக்கிறது என்னால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு அப்படியே சிரித்த முகத்தோட அப்படி சொன்ன உடனே என்ன இவருடைய பகவானுடைய கிருப்பை தான் இவர் மேலே. உடனே சௌத்ரி எவ்வளவு கடினமாக இத்தனை நாள் நடத்தினானோ அது எல்லாத்தையும் மறந்து அப்படியே அவன் உருகி போயிட்டான் இவர் பேசினதில். உடனே ரகுநாத் தாஸை விடுவிக்க சொன்னார். அப்படியே மார்போடு சேர்த்து இழுத்து கட்டி அணைச்சிட்டார். உடனே சொன்னார், அப்பா நான் ஏதோ தன லோபம், அதனால் நான் பெரிய பாவம் பண்ணுற மாதிரி ஆயிடுத்து. ஆனால் நீ என்னுடைய சகோதரனுடைய புத்திரன் தான், இன்னிலேருந்து நீ என்னுடைய புத்திரன் தான்ப்பா. நான் இப்போவே ராஜ மந்திரிக்கிட்ட சொல்லி முதல்ல உன்னை ஆற்றுல எடுத்துன்னு போய் சர்வ மரியாதைகளோடு உன்னை விட சொல்கிறேன். உங்கள் அப்பா பெரியப்பா 2 பேரும் எங்கே இருந்தாலும் பயப்பட வேண்டாம், இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு அவளுக்கு செய்தி அனுப்பிச்சிடும். அவளும் இனிமேல் அவள் பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுநாத் தாஸை விடுதலை பண்ணி ஆற்றுக்கு அனுப்பிச்சிட்டார். இப்போ ரகுநாத் தாஸை பல்லக்கில் வச்சு எடுத்துன்னு சேவக்கால் ஆற்று வாசலில் விட்டா. இந்த விஷயத்துக்கு அப்புறமா, இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இவருக்கு இந்த உலகத்தினுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்னன்றது புரிஞ்சு போயிடுது. இது வரைக்கும் அவர் இந்த உலகத்தில் ஏதோ கொஞ்சமாவது சுகம் இருக்கும் அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு இருந்தார். ஆனால் இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த உலகம் அப்படின்றத என்ன அப்படின்னா இது துக்கம் கலகம், இந்த ரெண்டுத்தினுடைய இருப்பிடம் தான் இந்த உலகம் அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்துட்டார் ரகுநாத் தாஸ். ஒரு பக்கம் பார்த்தா ஜனங்கள் துக்கத்தினால சதா துக்கப்பட்டு இறந்தே போயிடுறார். ஒரு இடத்துல என்ன அப்படின்னா ஜனங்கள் காம வசப்பட்டு அதனாலேயே காமினிகள் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சின்ட்டுருக்கா. ஒரு பக்கம் என்ன அப்படின்னா குரோதம் லோபம், இதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுன்னு வாண்டு போகிறா. எங்கேயாவது எப்போவாவது எப்படியாவது பூர்வ ஜென்ம சுக்கிருத்தத்தினால ஒரு பெரிய பதவியோ இல்லை ஒரு பெரிய வேலையோ கிடைச்சிடுது அப்படின்னா உடனே அந்த மதத்தினால அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கீழே வேலை பார்க்குறவான் யாரையுமே அவன் மதிக்க மாட்டான். அப்புறம் கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் அந்த வித்யா மதம் வந்துடுத்து அப்படின்னா தான் பெரிய ஆச்சாரியன் அப்படின்னு அப்படி ஒரு மனசில் எண்ணம் வந்துடும் வித்யா மதத்தினால. ஆக மொத்தத்தில் வித்யா மதமோ இல்லை தன மதமோ இல்லை அதிகாரம் மதமோ இப்படி ஏதோ ஒரு மதத்தினால ஜனங்கள் எதையோ நோக்கி அலைஞ்சுட்டே தான் இருக்கா. இல்லை ஏதோ ஒரு குழந்தை முட்டாளாக இருக்கான் அப்படின்னா உடனே ஆஹா நம்மளுடைய புத்திரன் பார்த்தியா இப்படி இருக்கானே அப்படின்னு அதனால் துக்கப்படுறது. இப்படி ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு கலகம், ஏதோ ஒரு கஷ்டம். ஆக மொத்தத்தில் இந்த உலகத்தில் சுகம் எங்கே இருக்குது, எங்கே சாந்தி இருக்குது, எங்கே ஆனந்தம் இருக்குது, நிரந்தரமாக எங்கே இதெல்லாம் கிடைக்கிறது. சுகம் ஒரு நொடி அனுபவித்தாலும் துக்கம் என்பது ஒரு வருஷத்துக்கு அனுபவிக்கிற அளவுக்கு தான் சுகமும் துக்கமும் மாறி மாறி வருது. அப்போது இந்த பயங்கரமான வேதனைகள், இந்த விதவிதமான கவலைகள், இந்த விதவிதமான துன்பங்கள், இதுதான் உண்மையாகவே மனிதனை போட்டு வாட்டி எடுக்கிறது. அப்போது உண்மையான சுகம்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுறார். சிறையிலேருந்து இவர் வந்தார் இல்லையா, உண்மையான சுகம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா அது குருவனுடைய சரணத்தில் மட்டும்தான் அந்த உண்மையான சுகம் அப்படின்றது கிடைக்கும். அந்த இடத்துல அந்த பாதத்தில் மட்டும்தான் உண்மையான பரமசாந்தியை ஒரு ஆத்மா அனுபவிக்க முடியும். அப்போது கௌரவம், பெரிய தலைமை பதவி அப்படி அதெல்லாத்தையும் விரும்பலை. மானம், சன்மானம், அதுக்கப்புறம் பெருமை, அதெல்லாத்துலேயுமே ஒரு பற்றுதல் இல்லை. அப்படி எல்லா காரியத்துலேயும் யோக்கியத சம்பத்து இருந்து எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், புகழ்பெற்றவனாக ஆக முடியும் அப்படின்னு இருந்தாலுமே
எல்லாருக்குமே குருச்சரணம் ஒண்டிதான் சதா சுகம் சதா சாந்தி தரக்கூடியது. அதுவே ஆனந்தமானது, அதுவே சீத்தளமானது. சீத்தள சரணம் கோமள சரணம் சத்குரு சரணம் சதா பஜாம்யகம். பிரேமிக்க நம்மளுடைய பிரேமிய நம்மளுடைய குருநாதரை தவிர வேறு யார் நம்மளுடைய இருதயங்களுக்கெல்லாம், நம்மளுடைய இருதய வலிகளுக்கெல்லாம் மருந்து கொடுக்க முடியும்? அதனால் இவர் என்ன தீர்மானம் பண்ணிட்டார், இந்த கஷ்டத்தை அனுபவித்த பிறகுன்னா, இனிமே இந்த சம்சாரம் போகம் இந்த நிறைஞ்ச வீட்டில் நான் இனிமே வாசம் பண்ண முடியாது, இனிமே இந்த வீட்டில் நான் தங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டார். தீர்மானம் பண்ணதோடு இல்லை, அவசியம் இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியில் வெளியேறி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனமும் பண்ணுறார். அதுக்கான அவகாசத்தை எதிர்நோக்கின்றிருக்கார். இப்போ என்ன அப்படின்னா, சதா இவருக்கு சைத்தன்ய மகாபிரபுவை நினச்சி அழறார். காரண காரியங்கள் இல்லாமல் இப்போ என்னை எடுத்துன்னு போய் சிறைச்சாலையில் வச்சு இப்படி எனக்கு ஒரு சங்கடம் நேரிட்டதே, அதனாலேயே இந்த சுகமும் தேவையில்லை, இந்த துக்கமும் தேவையில்லை, குருச்சரணம் ஒண்டி தான் எனக்கு சாஸ்வதம் அப்படின்னு சொல்லிட்டு சதா அவரை எப்படியாவது நம்ம போய் கிளம்பிடணும் அப்படின்னு பல தடவை கிளம்பி பூரியை நோக்கி ஓடுறார். எப்படியாவது அவள் அப்பா என்ன பண்ணிடுவா, இவர் கிளம்பி ஆற்ற விட்டு போன உடனே சேவக்காலை 4வது திசையிலேயே அனுப்பிச்சு அவ குழந்தைய திரும்பி ஆற்றுக்கு மீட்டுன்னு வந்துடுவார். இப்படி பல தடவை ஆன உடனே இப்போ என்ன பண்ணார், இனிமே இவன் நிற்க மாட்டான், இவன் கிளம்பிடுவான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவள் அப்பா என்ன பண்ணார், ஒரு 10-15 காவலர்களை நியமனம் பண்ணிட்டார் ஆற்றுலேயே. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, வீட்லேயே கைதியாகிற மாதிரி சதா காவலர்கள் சுற்றி இருப்பா. அதுக்கு நடுவில் தான் இவருடைய நாம ஜபம், இவருடைய கீர்த்தன், இவருடைய போஜனம் எல்லாமே அந்த ஒரே ரூமுக்குள்ளேயே தான் நடக்கும். இப்படி இவர் கைதியை மாதிரி அந்த காவலர்கள்லாம் பார்த்துட்டுருக்க. அப்படி உடனே இவருக்கு மனசில் இப்போ விரகம் சொல்ல முடியாத அளவுக்கு தவிக்க ஆரம்பிச்சிட்டார். ஹா ஹரி ஹா ஹரி ஹா ஹரி ஹரி போல் ஏ கௌர், நான் எப்போ உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பெருசாக திடீர்னு கதறி அழுவர். ஹே ரமணா, என்னுடைய ஹிருதயத்தில் நீங்கள் சதா வாசம் பண்ணின்னு இருக்கேளே, என்னை எப்போ நீங்கள் இங்கேருந்து என்னை உங்களுடைய சரணத்துக்கு அழைச்சிப்பேள், என்னை நான் அதமன் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என்னை உன்னுடையவங்கன்னா நீங்கள் எப்போ ஏற்றுப்பேள், எப்போனா என்னை நீங்கள் அழைச்சிக்க போகிறேள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய ஜீவாதாரம்ன்றதே நான் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கேன். அதனால் பிரபு, என்னை எப்படியாவது இந்த பாழுங்கணத்துலேருந்து என்னை காப்பாற்றி என்னை கை தூக்கி என்னை உங்களுடைய சரணத்துக்கு கீழே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுவார். அவன் அம்மாவுக்கு சமையல் ரூமில் இருந்துட்டு சமையல் பண்ணுறதுக்கு அந்த அம்மாவால் முடியாது. அந்த அம்மா உடனே அழுவா. உடனே பதியை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி நம்மளுக்கோ ஒரே குழந்தை, இந்த குலத்துக்கே வம்சத்துக்கே இந்த குழந்தை ஒத்தந்தான், ஆனால் இவன் இப்படி பைத்தியமாக ஆயிட்டானே, சதா இவன் அழுதுண்டே இருக்கான், இவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றி நம்மளோட வச்சுக்கணும், இல்லைனா சொல்லாமல் கொள்ளாமல் பொழுதில் அவன் எங்கேயாவது கிளம்பி ஓடி போயிடுவான் போல தோன்றது. அவன் நம்ம யாருக்கிட்டேயும் எத்தனை நாள் ஆச்சு நம்ம முகத்தை பார்த்து அவன் பேசி என்னை அம்மானு கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கதறி அழறா. உடனே அவள் அப்பா சொன்னார், இதை பாருமா, அவனுக்கு பிடிச்சிருக்கிறது வேறு விதமான ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவன் இந்த சம்சார பந்தமே அவனுக்கு பிடிக்கல. அவன் அவனை நீ என்ன பண்ணி வச்சாலும் ஒரு நாள் அவன் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போக தான் போகிறான். இந்த வீட்டில் குபேரனுக்கு சமமான செல்வத்தை நான் தேடி வச்சிருக்கேன். ராஜாக்கு கூட கிடைக்காத அளவுக்கு சுகபோகங்கள் நிறைஞ்ச கிரகம் இது. அப்சரஸ் மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டி பிடிச்சிருக்கேன். இப்படி இத்தனை ஐஸ்வர்யங்கள், இத்தனை போகங்கள் இந்த வீட்டில் இருந்தாலும் அவன் இதை எதையுமே லட்சியம் பண்ணல. அப்போது எத்தனை நாளைக்கு இவனை கட்டி வச்சு நம்ம காப்பாற்ற முடியும்னு நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு அவள் அப்பா ரொம்ப புலம்புறார்.
உடனே தன் கணவன் இப்படி பேசுறத கேட்ட உடனே, இப்படி நம்மளுடைய புத்திரனால நம்மளுக்கு இப்படி ஒரு இவ்வளவு பெரிய சோகம் வந்ததே அப்படின்னு ரகுநாத் தாஸ் நினச்சி அந்த மஜும்தாரனுடைய காலில் விழுந்து அந்த மனைவி கதறா. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, கூடிய விரைவில் என் கிரகத்தை தியாகம் பண்ணிட்டு கிளம்பிடுவான் அப்படின்ட்டு. அப்போது அந்த ஊருக்கு அந்த பக்கத்துக்கு ஸ்ரீபாத் நித்யானந்தர் வந்திருந்தார். அவர் நாம் சங்கீர்த்தன் பண்ணிண்டு நாம பிரச்சாரத்துக்காக ஊர் ஊராக வந்துட்டுருக்கார் இல்லையா. இந்த நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு உடனே கேட்குறவன் அத்தனை பேரும் பைத்தியமழி. அவர் பின்னாடியே நூற்றுக்கணக்கான பேர் நாம் சங்கீர்த்தன் பண்ணிண்டு அவரோடையே சுற்றுவா. அப்படி நாம் சங்கீர்த்தன் பண்ணிகிட்டே இருக்கும்போதே நித்யானந்தருக்கு அவருடைய அந்த ஆவேசமான அந்த நிருத்தியம் அதெல்லாத்தையும் பார்த்து அப்படியே ஜனங்கள்லாம் விக்கிச்சிட்டு போய் நிற்பா. உடனே அவளும் இவர் பின்னாடி வந்துடுவா. இப்படி இவருடைய புகழ் எல்லா திசைகள்லேயும் பரவ ஆரம்பிச்சுது. இப்போ ஆயிரக்கணக்கு இல்லை லட்சக்கணக்கான ஜனங்கள் இப்போ நித்யானந்த பிரபுவை தரிசனம் பண்ணுறதுக்கு வர தொடங்கிட்டா. அவளாம் நித்தாயின்னு தான் கூப்பிடுவா. பெரிய பெரிய சேட்டுக்கள்லாம் வருவா இந்த நித்யானந்த தாசரை பார்க்குறதுக்கு. அவருடைய சரணத்தில் விழுந்து அப்படியே பொருளுவா. அவகிட்ட இருக்கிற நிதி தனம் தானியம் எல்லாத்தையும் எடுத்துன்னு அப்படியே மூட்டையாக இறக்குவா. எங்களுக்கு எப்படியாவது மனசாந்தி வேணும் அப்படின்னு அவருடைய திருவடியில் கேட்பா. அதுக்கப்புறம் அவரோட கொஞ்ச நாள் இருந்து நாம் சங்கீர்த்தன் பண்ணி அதுக்கப்புறமா கிளம்பிடுவா. இப்படி சேட்டுக்கள் எடுத்துன்னு பணத்தை லட்சக்கணக்கில் இவருடைய பாதத்தில் குவிப்பா. அதெல்லாம் பிரபு நித்யானந்த மகாபிரபு ஒன்றை கூட தொடமாட்டார். அப்படியே யாருக்கு வேணுமோ அந்த பக்தாளுக்கு அப்படியே அதை கொடுத்துருவார். நல்ல காரியங்களுக்கு அந்த திரவியத்தை செலவிட பண்ண சொல்லி அவட்ட சொல்லிடுவார். அப்போது நம்ம பானியஹாட்டின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அந்த பானியஹாட்டி போன சரித்திரத்தில் பார்த்தோம். அதுதான் நாம் சங்கீர்த்தனத்துக்கு பிரதானமான கேந்திரம். அங்கே ராகவேந்திர பண்டிதர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அனன்ய பக்தி உண்டு. மகாபிரபுகிட்டையும் சரி நித்யானந்த பிரபுகிட்டையும் சரி ரெண்டு பேரண்டையும் ரொம்ப அனன்ய பக்தி உண்டு. இவருமே நித்தாயுமே வந்தார்னா இவருடைய வீட்டில் தான் தங்குவார். ராகவேந்திர பண்டிதருடைய வீட்டில் தான் தங்குவார். இப்போ நித்யானந்த மகாபிரபு இங்கே வந்திருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அப்பாட்ட வந்தார் ரகுநாத் தாஸ். பாப்பா என்னை எப்படியாவது பானிஹாட்டிக்கு அனுப்பி விடுப்பா, நான் போய் நித்யானந்த மகாபிரபு வந்திருக்காராம், அவரை நான் போய் தரிசனம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே அப்பா நினச்சிட்டார், சரி இவன் கேட்குறத நம்ம பண்ணாதான் அவன் நம்ம சொன்ன மாதிரி கேட்பான், அதனால் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு 20 பேரை நிறைய சம்பத்துக்கள்லாம் காணிக்கைகள்லாம் கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறார் ரகுநாத் தாஸை. இப்போ கங்கைக்கரை அதுக்கு பக்கத்தில் ஒரு மரம், அந்த மரத்துக்கு மேலே அந்த இடத்துல ஒரு ஆசனம் போட்டிருக்கா. அதில் உட்கார்ந்துருக்கார் நித்யானந்தர். சர்வ தேஜஸ்வியாக அப்படியே பிரகாசிக்கிறார், கோட்டி சூரிய பிரகாசம். அவரை பார்த்த உடனே இவர் அப்படியே கீழே விழுந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணுறார். உடனே பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், இவர் யாரும் இல்லை, இவர் இங்கே இந்த மஜும்தார் இருக்கார் இல்லையா, அந்த மஜும்தாரனுடைய செல்லப்பிள்ளை தான் இவர் ரகுநாத் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே நித்யானந்தர் திரும்பி பார்த்தார். ஆஹா, ரகு வந்திருக்கியா, வாப்பா வா, எப்படி ஜெயிலேருந்து தப்பிச்சுன்னு வந்த அப்படின்னு கேட்குறார். உனக்கு இங்கே வரத்துக்கு யார்ப்பா உனக்கு அனுமதி கொடுத்தது, எப்படி வந்த அப்படின்னு கேட்குறார். ரகுநாத் தாஸ் எதுவுமே சொல்லலை, அவரே சொல்கிறார். அதுக்கப்புறம் இவருடைய கண்லேருந்து அப்படியே ஜலமாக வழியிறது. இங்கே வாப்பா, இங்கே வா என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறார். உடனே இவர் 2 கைகளையும் கூப்பிண்டு ரொம்ப பயத்தோட ரொம்ப வினயத்தோட அப்படியே உட்காந்துக்கிறார். இப்போ ரகுநாத் தாஸை பார்த்து நித்யானந்த மகாபிரபு கிருப்பை பண்ணுறார். அப்படி ஒரு கிருப்பை இவருக்கு கிடைக்கிறது. உடனே அவர் சொன்னார், இதை பார்ப்பா, எல்லாத்தையும் கூட வந்த சேவக்கால் எல்லாத்தையும் எடுத்துன்னு வச்சா இல்லையா. உடனே ரகுநாத் தாஸ் நித்யானந்தர் சொன்னார், ஏ ரகுநாத் தாஸ், இதை பார்ப்பா, இவாளுக்கெல்லாம் இதெல்லாம் செலவு பண்ணு, இதெல்லாம் பண்ணு அப்படின்றார். இப்போவும் பானிஹாட்டியில் போனால் சூரான்னு ஒரு உற்சவம் நடக்கிறது. இவர் தான் முதல்ல ரகுநாத் தாஸ் தன்னுடைய பணத்தை செலவு பண்ணி ஆரம்பித்து வச்ச அந்த உற்சவம் இன்றைய தினம் வரைக்கும் நடக்கிறது. அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு மாதிரி லஸ்ஸி ஜிபுரா அப்படின்னு சொல்கிறாவா, அதை தயார் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொல்கிற.
எல்லாரும் ரொம்ப பிரேமோன்மத்தமாகி எல்லாரும் ஹரிபோல் ஹரிபோல் ஹரிபோல், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நாம் சங்கீர்த்தன் பண்ண உடனே, ஹே ரகுநாத், நீ என்கிட்ட நன்னா வசமாக மாட்டின்ட்ட, நீ என்னண்டேந்து ஈஸியாக தப்ப முடியாது. இன்றைக்கி எல்லாருக்கும் ஜிப்ரா, தயிர் ஜிப்ரா. அது என்ன அப்படின்னா, இந்த தயிர் ஆடையோடு இருக்குமா, அதில் சர்க்கரை சேர்த்து இந்த லஸ்ஸி மாதிரி கிட்டத்தட்ட. ஆனால் அதில் அவன் என்னமோ வறுத்த தானியங்கள்லாம் சேர்ப்பாளாம். அந்த மாதிரி பண்ணி இன்றைக்கி எல்லாருக்கும் நீ கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறார். உடனே ஏன்னா அவளுக்கெல்லாம் பெங்கால்காரங்களுக்கெல்லாம் இதில் அப்படியே ஒரு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாளாம். அந்த தானியங்கள் எல்லாத்தையும், பச்சை தானியத்தை எல்லாத்தையும் வறுத்துட்டு இந்த தயிர் லஸ்ஸியில் தோச்சு சாப்பிடுவாளாம். பால்லையும் சாப்பிடுவான், இந்த தயிர்லேயும் சாப்பிடுவாளாம். நம்மளாம் அவளை தயிர்லேயே பால்லையும் நினச்சி சாப்பிட்றோமே, அந்த மாதிரி எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொல்கிறார். அவ்வளோதான், இன்றைக்கி எல்லாருக்கும் அந்த ஜிவ்ரா எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறா. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் எல்லாரும் ரொம்ப குஷியாக நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படி இவருடைய நித்யானந்தரனுடைய ஒரு ஆக்னையினுடைய பேரில் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஜனங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி குடமாக பால் தயிர் எல்லாம் வரவழைச்சு அவளுக்கெல்லாம் இந்த ஜிப்ரா விநியோகம் ஆகி எல்லாரும் சாப்பிட்டு இந்த உற்சவம் மாதிரி ரொம்ப கிராண்டாக நடக்கிறது. இப்படி நித்யானந்தரனுடைய கிருப்பைக்கு ஆளாகி இப்படி சர்வ சந்துக்களுடைய சிரேஷ்டமான நாம சங்கீர்த்தனம், அவளுக்கு ஆகாரம் இதெல்லாம் கொடுத்தவொடனே ரகுநாதாஸ் மனசு ரொம்ப நிறைஞ்சு போயிடுத்து. மேற்கொண்டு என்ன நடந்தது இதுக்கப்புறமா அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय। राधे कृष्ण।